எல்லாருக்கும் வணக்கங்க. ஜெயிலர் 2 படத்தை பத்தி முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இந்த படத்துல நடந்திருக்கும்னு. ஆக்சுவலா இத பத்தி டீட்டெயிலாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்க நிறைய பேரு இந்த படத்துல இவ்வளவு பேர் நடிக்கிறாங்கப்பா, அதனால பெருசா யாருக்குமே ஸ்கிரீன் டைமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா எந்த நடிகரா இருந்தாலும் இந்த படத்துல வரப்ப அவங்களோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 நிமிஷம், 20 நிமிஷம், 5 நிமிஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஜெயிலர் முதல் பார்ட்ல எப்படி ஒரு சில முக்கியமான நடிகர்கள் கேமியோ ரோல்ல அதுவும் கொஞ்ச நேரத்துல நம்மள ஆச்சரியப்படுத்தினாங்களோ அது மாதிரி தான் இந்த படத்துல விஜய் சேதுபதி கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி யோகி பாபு கேரக்டரும் இந்த படத்துல கொஞ்ச நேரம் வர மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேல போய் இந்த படத்துல வில்லனா எஸ் ஏ சூர்யா அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இவரோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவரோட போர்ஷன் மட்டும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் வர மாதிரி நெல்சன் அவர்கள் ரைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பஸ் ஸ்டாப்ல எஸ் ஏ சூர்யாவோட கேரக்டர் வரப்போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கறதுக்காண்டி இயர்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உள்பட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை இந்த படம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா முதல் பார்ட் எல்லாருமே சுமாரா தான் இருக்கும். பீஸ்ட் படம் தோல்விக்கு பிறகு நெல்சன் அவர்கள் டைரக்ஷன்ல முதல் பார்ட் வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க, நான் உள்பட. பட் ஆனா நாம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிலர் முதல் பார்ட் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா உருவானுச்சு. இன்னும் சொல்ல போனா ப்ரொடியூசர் சன் பிக்சரே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படத்தோட வெற்றி இந்த அளவுக்கு இருக்கும்னு. சக்க போடு போட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு ஜெயிலர் பஸ் பார்ட்டுக்கு பிறகு வேற எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயுமே இவர் கமிட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஜெயிலர் 2 திரைப்படத்துல நெல்சன் அவர்களோட ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கணக்கச்சிதமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் நிறுத்தி நிதானமா போக்கஸ்டடா ஜெயிலர் 2 திரைப்படத்துல மனுஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா படத்தோட வேலை இன்னும் முடியல. கூடிய சீக்கிரமே வர அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி படத்தோட ஆடியோ லான்ச் வர நடக்க போகுது. சென்னையில தான், நேரு ஸ்டேடியத்துல தான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா மலேசியா அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர் நடத்துற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ரஜினி சார் இல்ல சென்னையிலே ஆடியோ லான்ச் நடத்திடலாம், ஏன்னா அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சார் சொன்னா சரியா தான் இருக்கும். தலைவர் என்னைக்குமே கரெக்டா தான் சொல்லுவாரு. ஓகேங்களா? பட் ஆனா நெல்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் பஸ் பார்ட்டை விட 2ஆம் பார்ட் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு படமா இருக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காருங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் மனுஷன் போக்கஸ்டடா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா படத்தோட வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு தானே சொன்னேன். என்ன வேலை போயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஆக்சுவலா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில யாரு கிளப்பி விட்ட வதந்தின்னு தெரியலங்க. போற போக்குல அழகா பொய்ய லைட்டா பேசி விட்டு போயிட்டாங்க. அது செம வைரலா போயிடுச்சு. என்ன மேட்டர்னா அக்டோபர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனமே அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் அபிஷியலா சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போதைக்கு முடியாது, அதனால அக்டோபர் 15 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் படத்தோட தயாரிப்பு நிறுவனம், அதாவது சன் பிக்சர், அவங்க என்ன பண்ணாங்க, அவசர அவசரமா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்றப்ப
அவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. படம் கண்டிப்பா அக்டோபர் 15 சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. போஸ்டர்ல கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டாக்லைன்ல கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சோசியல் மீடியால. ஓகேங்களா? இப்ப நான் மேட்ருக்கு வந்துடுறேன். ஜெயிலரோட, அதாவது ஜெயிலர் படத்தோட, இருங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஓகே, ஜெயிலர் 2 படத்தோட ஓடிடி பிசினஸ் வந்து தாறுமாறா நடந்து முடிஞ்சிருக்குங்க. இது வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் ஆனா லீக் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த படம் சம்பந்தமா. ஓகேங்களா? ஆக்சுவலா ஜெயிலர் 2 படத்தோட ஓடிடி பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னா, கூலி படத்தோட ஓடிடி பிசினஸ் பாத்தீங்கன்னா 135 கோடிங்க. யார் வாங்கியிருந்தது? அமேசான் பிரைம். பட் ஆனா கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஓடிடில கிடைக்கல. அதே மாதிரி தேட்டரிக்கலாவும் கூலி படம் பாத்தீங்கன்னா 500 கோடிக்கு அதிகமா, இன்னும் சொல்ல போனா 550, 575 இந்த மாதிரி தான் நம்பர்ல இந்த படத்தோட வசூல் இருந்துச்சு. அதனால இந்த படத்துக்கு அடுத்ததான் வந்து ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுனால கண்டிப்பா வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்ல தான் வந்து ஓடிடில பிசினஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படியே தலைகீழா நடந்திருக்கு. ஜெயிலர் 2 படத்தோட ஓடிடி பிசினஸ் எத்தனை கோடி முடிஞ்சிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 160 கோடிங்க. நம்பவே முடியல இல்ல? கண்டிப்பா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா இந்த நம்பர்ல தான் இந்த படத்தோட பிசினஸ் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன், இது அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, லீக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் ஆனா வந்து நம்பலாம். ஏன்னா நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து 1 by 1 ஒவ்வொரு விஷயமா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெளிவா எல்லாமே புரியும். போற போக்குல நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். உள்ளது உள்ளபடி நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அப்படிதான் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே படத்தோட டைரக்டர் நெல்சன் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அதிகமாவே இருக்கும். இந்தியன் 2 திரைப்படத்துல எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட ஸ்கிரீன் டைம் எப்படி இருந்துச்சு? அதாவது எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட கேரக்டர் இந்தியன் 2 திரைப்படத்துல எவ்வளவு நேரம் வந்துச்சு? அதை விட ஒரு படி அதிகமாவே கூலி படத்து ஜெயிலர் 2 திரைப்படத்துல எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட கேரக்டர் ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த படத்தோட லொகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு கேரளால முடியுதுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, கேரளா இந்த 4 லொகேஷன்ல இந்த படத்தோட கதை நடக்கிற மாதிரி டைரக்டர் நெல்சன் அவர்கள் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ கதையை அப்படிதான் எழுதியிருக்காப்புல. ஸோ சுவர் ஷாட்டா இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா உருவாகும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா நெல்சன் அவர்கள் இந்த படத்துக்காண்டி ரொம்ப ரொம்ப கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரோட உழைப்பு ஜெயிலர் முதல் பார்ட்ல எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதை விட பல மடங்கு இந்த படத்துக்காண்டி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல நெல்சன் அவர்கள் சைன் பண்ணார். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஜெயிலர் 2வோட வேலையில நெல்சன் அவர்கள் கணக்கச்சிதமா போக்கஸ்டடா வேலை பார்த்துட்டு இருக்காரு, பார்த்து முடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்புறம் யோகி பாபு கேரக்டரை பத்தி சொல்லாம என்னால இருக்கவே முடியல. ஸோ யோகி பாபு சார் வந்து முதல் பார்ட்ல நாம வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். பட் ஆனா 2ஆம் பார்ட்ல இவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வர மாதிரி நெல்சன் அவர்கள் ரைட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஷார்ட்டா வந்து முதல் பார்ட்ல எந்த அளவுக்கு யோகி பாபு அண்ணாவோட காமெடி சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்லயும் யோகி பாபு அண்ணாவோட காமெடி சென்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்.ஏ. சூர்யா அவர்கள்
வில்லனா வராரு. விஜய் சேதுபதி அவர்கள் முக்கியமான ஒரு கேமியோ ரோல்ல வராங்க. அப்புறம் வந்து வித்யா பாலன் முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மோகன்லால் கேரக்டர் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட்லேயும் ரொம்ப லென்த்தான ஒரு கேமியோ ரோலாக தான் இருக்கும். அப்புறம் வந்து சிவராஜ் அண்ணா மை ஃபேவரட் கர்நாடகா சூப்பர் ஸ்டார். ஸோ கன்னட சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பா வந்து அவங்களோட சினிமா கெரியர்ல முக்கியமான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்ச நேரம் தான் வந்தாங்க, பட் ஆனா வந்து அதுவே அதிருபுதிரியா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவா அண்ணாவோட ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ கிட்டத்தட்ட நாம எந்த அளவுக்கு இவர் இன்னும் ஸ்க்ரீன்ல இருக்கணும் இன்னும் ஸ்க்ரீன்ல இருக்கணும் இன்னும் ஸ்க்ரீன்ல இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு மனுஷனை ஸ்க்ரீன்ல நிப்பாட்டி இருக்காரு நெல்சன் அவர்கள். ஸோ அனிருத் இவங்களோட மியூசிக்ல இப்பதான் முதல் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பாட்டு நான் வந்து கேட்கல, பட் ஆனால் ப்ரோமோ அப்படி இப்படி பார்த்தேன். ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் காவாலா ஏற்படுத்தின அந்த ஒரு அதிர்வலையை வந்து இந்த ஆலப்புழா வந்து ஏற்படுத்தலை. ஸோ காவாலா பாட்டு இப்போ வரைக்கும் இல்லை, எப்போ கேட்டாலும் அது பெப்பியான ஒரு டான்ஸ் நம்பர் உள்ள ஒரு சாங்காக தான் நாமும் வந்து சொல்லுவோம். பட் ஆனால் வந்து ஆலப்புழா பாட்டு அப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. லாங் டைம் வரைக்கும் ஆலப்புழா பாட்டு நிறைய பேர்த்தோட ஃபேவரட் சாங்காக வருமா, காலங்காலத்துக்கு இந்த ஆலப்புழா பாட்டை அடிக்கடி நாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்லாம் எனக்கு வந்து சொல்ல தெரியல. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு கேட்சபிளான ஒரு பாட்டா எனக்கு தோணல. பட் ஆனால் பூர்ணிமா வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர் டான்ஸ் ஒன்று ஆடி இருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்காக, அதாவது யாருமே யோசிக்க முடியாத ஒரு டான்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. பட் ஆனால் வந்து தேட்டரில் பார்க்குறப்ப இந்த பாட்டோட வைபு எப்படி இருக்குன்னு அப்போதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காவாலா பாட்டுக்கு பக்கத்தில் ஆலப்புழா பாட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 2 ஜெயிலர் 2 படத்தோட ஆடியோ லான்ச்சு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில, இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஜெயிலர் 2 திரைப்படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அமேசான் பிரைம் வந்து 160 கோடிக்கு ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஓடிடி பிசினஸை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஓடிடி பிஸ்னஸ் தான் உச்சபட்சம் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நம்பர்ல வேற எந்த ஒரு படத்தோட ஓடிடி பிஸ்னஸும் நடக்கல, ஃபைனல் ஆகல. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து லியோ படத்தோட ஓடிடி பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா 120 கோடி, உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் கூலி படத்தோட ஓடிடி பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா 135 கோடி, உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த 2 படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஓடிடி பிசினஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரி, ஓகேங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.